மேஷத்துக்கு வந்து சனி என்பவர் வந்து அந்த சனி வந்து மேஷத்தில் வந்தால் நீச்சம் ஆயிடுறார். சனி வந்து மேஷத்தில் வரைச்சு நீச்சம் ஆகுறார். நீச்சமாகக்கூடிய சனி வந்து மேஷத்து ராசியில் பவர்லெஸ் ஆகிறார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. சனி துலாத்தில் வரைச்சு உச்சமாகிறார், அங்கே பவர் ஆகிறார். சமசப்தம ராசியில் ஒன்றுத்தில் நீச்சம், ஒன்றுத்தில் உச்சம். ஸோ 7.5 சனின்னாவே எல்லாமே நடுங்கிறது. அஷ்டம சனினா நடுங்கிறது, அர்த்தாஷ்டம சனினா நடுங்கிறது, அப்படியே பயப்படுறது. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய தேரிகள் பார்க்கணும். சனினாவே யோகக்காரன், சனினாவே மந்தன், சனினாவே மந்தன். அவன் நம்மளை சுலோ பண்ணுவான். இப்போ மேஷ ராசியில் வந்திருக்கார் சனி. மேஷராசியில் சனி வந்திருக்காருன்னா சனி வரல, 7.5 சனிக்குள்ள வராரு. மீனத்துல தான் சனி இருக்கார். 12வது ராசியில் வரைச்சு 7.5 சனிக்குள் வருவோம். உடற்பயிற்சி நல்லா மேஷம் செய்யணும். இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்துக்கு தொழில் கிடைக்கும். தொழில் தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். படிப்பில் 10 அரியர்ஸ் வாங்கியிருப்பாங்க, பசங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. எக்ஸாம் சமயத்தில் பயம் வந்திருக்கும், எக்ஸாம் சமயத்தில் ஃபீவர் வந்திருக்கும், எக்ஸாம் சமயத்தில் வண்டியில் அடிபட்டிருக்கும். ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சுட்டு செகண்ட் டிகிரிக்கு போவாங்க, இல்லைன்னா நீட்டில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த நீட்டு ஃபெயிலியர் ஆன பசங்கள்லாம் இந்த வருஷம் கிளியர் ஆகும். அதே போல் கல்யாணத்தில் தடையாகும், திருமணத்தில் பாதிப்பு இருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். அதே சமயம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார். கேது இருக்கிறச்ச என்ன பண்ணணும்? பூர்வ புண்ணியத்தில் தோஷம் வரும். அந்த தோஷத்தை போக்குறதுக்கு உலகத்திலே பரிகாரம் என்று பார்த்தால் அபிராமி அந்த அதில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் ஒன்று கேட்கணும். இல்லை சார் எனக்கு தமிழே வராது, பேசுறது கேட்க முடியும், அப்போ அதை கேட்கணும், இல்லைன்னா படிக்கணும். தெரிஞ்சா படிக்கணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வலிமை தரும். 11ல் ராகு இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கார். 2025ஆம் ஆண்டில் ஆரம்பிச்ச ராகு 26வது வருஷம் கரெக்டா இருக்கார். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.